வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா மஷ்ரூம் பிரியாணி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது ஒரு பேஸ்ட் பண்ணணும். சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இது பேஸ்ட் எடுத்து வைக்கணும். பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு ஓன் வாய்ஸில் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வாய்ஸ் பிடிச்சா சொல்லுங்கள், இதே ஓன் வாய்ஸில் போடுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் மியூசிக் ஆட் பண்ணி வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இது மஷ்ரூமு. இது பச்சடி, வெங்காய பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம். இது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வாங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு, நான் குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் பாஸ்மதி ரைஸோ வேறு சீரக சம்பா அதெல்லாம் யூஸ் பண்ணலை. நாங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நாங்கள் கடையில் தான் நெய் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சும்மா ஒரு 10 ரூபா பாக்கெட் நெய் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா காயட்டும். இது பக்கத்தில் கோவங்காய் பொரியலுக்கு லைட்டாக கோவங்காயை அறுத்து வேக வச்சுருக்கோம் உப்பு போட்டு. இது லைட்டாக ஒரு 2 கொதி வந்தோடனே இதை வடிச்சிட்டு இதை சைடிஷ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணிடாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து கொஞ்சமாக ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அறுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா ஒரு செவந்து ஒரு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஓன் வாய்ஸில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் பயமும் கலந்து இந்த வீடியோவில் பேசிகிட்ருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம்.
அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு தக்காளி, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே இந்த கோவங்காயை தண்ணியை வடிச்சிடலாம். கொஞ்சம் வெந்துருச்சு, தண்ணியை வடிச்சிடுவோம். இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் இதில் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். நான் பேசுகிற சவுண்டை விட இந்த கிண்டுற சவுண்டு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கணும். மஷ்ரூம் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி சமையல் வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா, எங்கள் வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றலை. ஏன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆயிரும், புளிப்பு இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. தயிர் பிடிக்குன்றவங்க நிறையா ஊற்றிக்கங்க. புளிப்பு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க. இதையும் ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிடலாம். வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த தயிர் கொஞ்சம் வதங்கணும். இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசி ஊற வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். நல்லா இருக்கும். ஊற வச்ச அரிசியை போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணா பாஸ்மதி, சீரக சம்பா எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஊற வச்ச அரிசி போட்டாச்சு. இப்போ இந்த நாளில் 3/4 நாளி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு நாளி ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் ஒரு அரை நாளையும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இது ஒரு 2 கொதி வரணும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 விசில், அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு 2 கொதி வரட்டும். இப்போ கோவங்காய் பொரியலுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வடித்து வச்ச காயை போட்டுக்கலாம். இப்போ இந்த கோவங்காய்க்கு ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு, அதனால் உப்பு போட தேவையில்லைங்க. இதை லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டிட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு மசாலாலாம் சேர்க்க மாட்டோம். அந்த சிக்கன் ஃப்ரை பொடி இருக்குல்ல, அந்த ஃப்ரை பொடி போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும்தான். அதனால் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இது நல்லா இன்னொரு கொதி வரட்டும். அது பக்கத்துலேயும் போவாங்க. இன்னும் 2 பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அந்த ஃப்ரை பொடியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேகட்டும். இன்னும் கொஞ்சம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த சிக்கன் ஃப்ரை பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும்.
வதங்கி முடிச்சோடனே அவ்வளோதான், இது முடிச்சு. கோவங்காய் ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பசங்களோட ஃபேவரேட்டுங்க இது. பழத்தில்